வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. மிகப்பெரிய ஒரு ஊழல் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்றும் சுமார் 44,000 கோடி எங்கு செல்கிறது என்றும் கல்வித்துறையில் மிகப்பெரிய அளவிலான ஊழலுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள்தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் சரமாரியான கேள்விகளை கேட்டுள்ளார். அண்ணாமலை அவர்கள் என்ன நடந்தது என்பதும் தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக தற்பொழுது கல்வித்துறையில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய அளவிலான ஊழலை எடுத்துரைப்போம். இந்த வீடியோ மூலமாக வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதாவது தமிழக கல்வி 500 பள்ளிக்கூடங்கள் தனியார் மயமாக்குதல் என்பதற்கேற்ப அரசு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. அதாவது நேற்று நடைபெற்ற தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் துவக்க விழாவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் ஒன்றான 500 அரசு பள்ளிகள் அவற்றின் அருகில் இருக்கும் தனியார் பள்ளிகளால் மேம்படுத்தப்படும் என்ற தீர்மானத்தை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் கொடுத்துள்ளார். 500 அரசு பள்ளிகளை மேம்படுத்தக்கூட தமிழக அரசிடம் நிதி இல்லையா என்ற கேள்வியையும் தற்பொழுது மக்கள் மத்தியில் அண்ணாமலை அவர்கள் கேள்விகளை முன்வைத்துள்ளார். தமிழக அரசின் கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு இந்த ஆண்டு மட்டுமே சுமார் 44,042 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அது தவிர ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய் கடனும் வாங்கி கொண்டிருக்கிறது தமிழக அரசு என்றும் தனது தேர்தல் வாக்குறுதிகளில் மிகப்பெரிய ஒரு வாக்குறுதியாக பள்ளி கட்டிடங்கள் சிரமப்படாமல் சீர்குலைந்து இருக்கக்கூடிய பள்ளி கட்டிடங்கள் அனைத்துமே சீரமைத்து கொடுப்பதற்காக சுமார் 10,000 அரசு பள்ளிக்கூடங்களை புதிதாக கட்டி கொடுப்போம் என்று திமுக வாக்குறுதிகளையும் கொடுத்தது. அது என்ன ஆட்சி என்றும் 4 ஆண்டுகள் கடந்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் தற்பொழுது 500 பள்ளிக்கூடங்கள் தனியாருக்கு ஒப்படைக்கப்படுவதா என்ற கேள்வியையும் இப்பொழுது முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, மாவட்ட கல்வி அலுவலகங்களில் இணைப்பு கட்டணமான 1.5 கோடி ரூபாய் கட்டக்கூட தற்பொழுது வசதி இல்லாமல் தமிழக அரசு இருக்கிறதா, இதனால் இணைப்பு துண்டிக்கப்படும் நிலைக்கும் பள்ளி கல்வித்துறை சென்றுவிட்டதாகவும் அண்ணாமலை அவர்கள் பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். சுமார் 44,042 கோடி எங்குதான் செல்கிறது? நாட்டின் நாளைய தூண்களாக இருக்கக்கூடிய மாணவ சமுதாயத்தின் கல்வி கூட தனியார் அமைப்புகளிடம் உதவி கேட்கும் நிலையும் திமுக அரசு தள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் கூறுவது சரி என்பதை கமெண்டில் கூறுங்கள்.